السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من لزم استغفارا جعل الله من الهم فرجا ومن ضيق مخرجا أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المجرمين شفيع يوم القيامة الله يا هادي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வுலகத்திற்கு அருள் கொடியாக அனுப்பப்பட்ட காத்தமன் நபியின் சையதுல் முர்சலீன் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலும் அவர்களின் வாழ்க்கை அடிச்சுவடுகளை சுன்னத்துகளை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அவுலியா அல்லாக்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ஈடற்றமும் என்றென்று நிலைநிறுவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றி அவனுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. மேலும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கை முறைப்படி வாழ்ந்து நாளை மறுமையில் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய முகத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்விடர்களே, இந்த வார ஜும்மாவில் கவலை கஷ்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பேச இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்விடர்களே, இன்றைய மனித வாழ்வில் மனிதனுக்கு கவலை கஷ்டம் ஒரு வியாதியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சில மனிதர்கள் நாம் இந்த உலகத்தில் பார்த்தால் எப்பொழுதுமே தோண்டு போய் கொண்டிருப்பார்கள். எதனால் ஒரு கவலையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எனக்கு அந்த கவலை, இந்த கவலை, இவனை பத்தி கவலைப்படுறேன், பிள்ளைய பத்தி கவலைப்படுறேன், தாய் தந்தையை பத்தி கவலைப்படுறேன், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பத்தி கவலைப்படுறோம், ஒரு பிள்ளை அவருடைய பிள்ளையை பத்தி கவலைப்படுறோம். இப்படி கவலைகள் பல வகையில மனிதனை என்ன செய்ய கொண்டிருக்கிறது, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று கஷ்டமும் மனிதனோடு சேர்ந்தால் இருந்து கொண்டிருக்கின்றது. யாரை பார்த்தாலும் என்னப்பா அதுல கஷ்டம், இதுல கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம். கஷ்டமே இல்லாத மனிதனும் சொல்ல முடியாது, கவலையே இல்லாத மனிதன் நம்ம காட்ட முடியாது. ஏதாவது ஒரு வகையில ஒரு கவலை இருக்கும், ஏதாவது ஒரு வகையில கஷ்டம் இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு கவலையே இல்லாத மனிதன் சொல்லிட முடியுமா? நபி கவலைப்பட்டாங்க. அகிலத்திற்கு அருள் கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்களா இல்லையா? கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? இந்த உலகத்துல யாருமே இல்லாம இது ரெண்டும் இல்லாம யாரையும் பார்க்க முடியாது. கவலையும் சரி கஷ்டமும் சரி மனிதனுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த கவலை கஷ்டங்கள் மனிதனுக்கு இருந்தாலும் கூட இஸ்லாம் நம்மளுக்கு சில வழிமுறைகளை காட்டி கொடுக்கின்றது. உங்களுக்கு கவலை வரக்கூடாதா, அதுக்கு நீங்க எப்படிப்பட்ட அமல் செய்யணும்? உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதா, நீங்க அதுக்கு எப்படிப்பட்ட அமல் செய்யணும்?
இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத்தருது. கஷ்டங்களை விட்டு அல்லாஹ் நீக்கிற வழி, கவலைகளை விட்டு கவலைகளை மறந்து வாழக்கூடிய வழிகளை இஸ்லாம் நம்மளுக்கு பல வகைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதை நாம் சில விஷயங்கள் மட்டும் இந்த ஜுமாவில் பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்லி காட்டுவார்கள், மன் லதீம இஸ்திக்ஃபாரன், முதல் வழி, ஒரு மனிதனுக்கு கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, அவன் என்ன அமல் செய்யணும், எந்த அமலை செஞ்சா அந்த மனிதனுக்கு கஷ்டம் போயிடும், எந்த அமலை செஞ்சா அந்த மனிதனுடைய கவலைகள் நீங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை காட்டி தராங்க. மன் லதீம இஸ்திக்ஃபாரன் ஜஅலல்லாஹு மினல் ஹம்மி ஃபரஜா. ரொம்ப பெரிய கஷ்டமா நீங்க செய்ய வேண்டியதில்லை, அது கூட மனிதனுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கு. ஒரு அமலை செய்ய பாருங்க, அது ஒரு கஷ்டம் ஆகும். ஆனா இஸ்லாம் நம்மளுக்கு பெரிய விஷயத்துல சொல்ல, எதை செஞ்சா உங்களுக்கு கஷ்டம் போகும், என்ன அமலை செஞ்சா கவலை போகும். அவ முதல் விஷயம் சொல்றாங்க, மன் லதீம இஸ்திக்ஃபார், நீங்க இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட அதிகமாக கேளுங்க. இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், பெரிய கஷ்டமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது பெரிய கஷ்டமா? ஜஅலல்லாஹு மினல் ஹம்மி ஃபரஜா, பெருமாள் சொல்றாங்க, உங்ககிட்ட இருக்கிற கவலை அல்லாஹ் நீக்கிறான். வமின் தையிக்கின் மக்ரஜா, உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் உங்களை என்ன செய்யறான்? பாதுகாக்கிறான், நீக்கிறான், அதை வெளியாக்கிறான். கஷ்டமான வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். எப்பொழுது நீங்கள் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தும். ஆனால் அதே அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இஸ்திக்ஃபாரை எப்படி சொல்லணும்? அந்த இஸ்திக்ஃபாரை நீங்க சொல்லும் பொழுது ஏதோ அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படி இதுக்கு பேர் இஸ்திக்ஃபார் கிடையாது. இப்படி செஞ்சாலும் கவலை போகாது, இப்படி செஞ்சாலும் தின்னாங்க கஷ்டங்கள் போயிடாது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க இமாம் அபூ ஹனீஃபா, ஒரு இஸ்திக்ஃபாருக்கு நமக்கு பல இஸ்திக்ஃபார் தேவைப்படுது. உண்மையா இல்லையா? ஒரு இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு அந்த இஸ்திக்ஃபாருக்கு நமக்கு பல இஸ்திக்ஃபார் தேவைப்படுது. இல்ல பாதுகாப்பு. இப்ப இஸ்திக்ஃபார் நாம செய்யக்கூடிய அமலை எப்படி செய்யணும்னா, இறையிச்சத்தோடு நாங்க அல்லாஹ்க்கு பயந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்ம கிட்ட இருக்கிற கவலையை நீக்கிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட இருக்கிற கவலையை நீக்கிறான். எப்பொழுது அல்லாஹ் உங்களுடைய தக்வாவை பார்க்கிறான், இவன் எந்த நிலைமையில இஸ்திக்ஃபார் செய்யறான் அப்படின்றது அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப நீங்க கவலைகள் கஷ்டங்களுக்கு வந்து நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து செஞ்சாலே ரொம்ப பெரிய பெரிய கஷ்டங்கள் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எதனா ஒண்ணு செய்யுங்க போதும். இதுல முதல் விஷயம் தான் இது, இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா ஓதுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமா ஓதுங்க. நீங்க சொல்லக்கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ்க்கு உயிரோட்டம் இருக்கணும். உயிரோட்டம் தக்வாவோடு சொல்லணும், இறையச்சத்தோடு சொல்லணும். அல்லாஹ் அதை செய்யணும், ஏற்றுக்கணும். அல்லாஹ் உங்களுடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற கவலைகள் நீங்கிடும், உங்ககிட்ட இருக்கிற கஷ்டங்கள் நீங்கிடும். நம்மளும் பல தடவை இஸ்திக்ஃபார் செய்யறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றாங்க, கஷ்டம் இருக்கும். காரணம் நாம ஒன்னும் அந்த இஸ்திக்ஃபாரை நாம முறையாக செய்யல, இறையச்சத்தோடு செய்யல. ரெண்டாவது சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் தஸ்பீஹாத்துகள் தான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இதை ஓதுறேன் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து யாரு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் எழுதுறாங்களோ இந்த வார்த்தைக்கு, இந்த வார்த்தை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் இதை ஓதுதுன்னா என்ன பலன்னா, நாங்க மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் இதுல மருந்து இருக்குன்றாங்க பெருமானார் ஹதீஸ்ல. உங்களுடைய மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் இந்த வார்த்தையில மருந்து இருக்குதுன்றாங்க பெருமானார். நம்ம நோய் வந்து எங்க போவோம்? மாத்திரையை போடுவோம், ஹாஸ்பிட்டல் போடுவோம், இங்கே போவோம்.
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இதை ஓதுங்க டெய்லியும். உங்ககிட்ட நோய் அகன்ற, நோய் ஓடி போயிடும். அடிகள் சொல்றாங்க, அடிகள் சொல்லுவாங்க, ஒரு சஹாபியை பார்த்து, நீ பெற்றவங்களுக்கு நீ என்ன செஞ்சிடாத, கவலையை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கவலையை கொடுக்க கூடாது? கவலைன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? அந்த சஹாபி கேட்ட. ஆமாப்பா சொல்றாங்க. அலிரக்கலாம் கல்வியில மிகவும் மேலோங்கியவர்கள். அவங்க சொல்லுவாங்க, கவலை இருக்குது தெரியுமா? எப்படிப்பட்ட கவலைன்னா, ஒரு மலை இருக்குது, மலை பெரியது, மலையை பார்த்த மலை பெருசுன்னு சொல்றோம். ஆனா அந்த மலையை விட பெருசு ஒன்று இருக்குது. என்னது? இரும்பு. அந்த இரும்பு நேரிச்சு என்ன செஞ்சிடும்? மலையை தூக்கல் ஆகிடும். அப்ப இரும்பு, அந்த இரும்பை விட பெருசு ஒன்று இருக்குது. என்னது? நெருப்பு. அந்த நெருப்பு என்ன செஞ்சிடும்? இரும்ப அப்படியே இது ஆகிடும். நெருப்பை விட பெருசு எதுங்க? தண்ணி. தண்ணி என்ன செஞ்சிடும்? நெருப்பை அணைச்சிடும். தண்ணீரை விட பெருசு எது? மேகம். மேகம் என்ன செஞ்சிடும்? தண்ணியை உயர்த்திடும். மேகத்தை விட பெருசு என்னங்க? காற்று. காற்று என்ன செய்யும்? மேகத்தை தள்ளிட்டு போயிடும். காற்றை விட பெருசு பெரியவன் யாரு? மனிதன். மனிதன் செய்ய காற்றை சுவாசிக்கிறான், எல்லாமே செய்ய. மனிதனை விட கடினமானது போதை. மனிதனை விட கடினமானது எது? போதை. அந்த போதையை விட கடினமானது தூக்கம். போதை கூட அப்பாற்பட்ட விஷயம். தூக்கம் என்ற போதை பெருசு. போதையை விட பெருசு எதுங்க? தூக்கம். தூக்கத்தை விட பெருசு எதுங்க சொன்னாங்க. கவலை. கவலை வந்து தூக்கம் வருமா? கவலை தூக்கம் வராது. கவலை இருந்தா தூக்கம் வர, தூக்கம் வரலன்னா போதை தள்ளாடுவது. இப்ப இந்த ஒரு மனிதனுக்கு கவலை சரியா, கவலை மட்டும் மனிதகிட்ட இல்லையானா அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடும் சொல்லுவாங்க அலிரலாம். கவலை என்றது நாங்க மனிதனுக்கு இன்னைக்கு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அந்த கவலையை போக்குறதுக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன செய்யணும்? ஒரு சஹாபி நாங்க அபுல் மாலிக் அஷ்டரி ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய மகன் ஒரு நாள் காணாத போயிட்டார். பெரிய பையன் தான். வெளியே போன அவரு காணாத போயிட்டார். வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்களும் பாக்குறாங்க. 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. கணவர் கிட்ட அவங்க மனைவி சொல்றாங்க, இந்த மாதிரி மகனை காணோம், போய் நபி கிட்ட ஒரு மஷீரை கேட்டுவாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மனைவி வந்து கணவர் அனுப்பிச்சுக்கிறாங்க. அப்புறம் அஷேஜி ரெடியில் அவங்கள அந்த சஹாபி பெருமாள் நினைப்பாங்க, யாரும் சொல்ற இந்த மாதிரி என்னோட மகன் எனக்கு சம்பாதி கொடுக்கக்கூடிய மகன், அவர் தான் எனக்கு எல்லாமே செஞ்சு தர்ற மகன், ஒரு 3 நாளா காணோம், போனது எங்க போனது தெரியல, என்ன செய்யுது எனக்கு தெரியல. உடனே பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கவனமாக கேட்டது. அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில். இது அதிகமா ஓதுங்க. உடனே கேட்டுன்னு வந்துட்டாரு. இதை போய் இந்த காலத்துல நாம வீட்டுல போயிட்டு ஒரு பிள்ளை காணோம், போய் அஜித்ல போயிட்டு அஜித் சொல்லுவாரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓதுன்னு வீட்டுல போய் சொன்னா வீட்டுல என்ன செய்வாங்க? அவங்கள நமக்கு சொல்ல முடியாது. என்ன செய்வாங்க? நம்மளை காரி துப்புவாங்க, இல்லைன்னா திட்டி அமுச்சு விட்டுருவாங்க. ஒல்லிய என்றால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொல்றேன். இந்த சஹாபி வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் நபி கிட்ட போனேன், விஷயத்த சொன்னேன், நபி என்ன செஞ்சாங்க? எனக்கு இதை ஓத சொன்னாங்க. எதே இல்லைங்க, அந்த ஹதீஸ் தொடர்ல வருது, அவங்க வந்து 10 நாள் 20 நாள்ல ஓதல, ஒரு நாள் தான் ஓதுனாங்க. இந்த தஸ்மீக அவங்க ஒரு நாள் தான் ஓதுனாங்க. அடுத்த நாள் கதவு தட்டுறாரு. யாரு? அஷ்டவர்களுடைய மகன் கதவு தட்டுறாரு. இவரு மட்டும் வந்தா பரவாயில்ல, இவருக்கு பின்னாடி இவர் மகன் பின்னாடி ஒரு 4000 ஆடு வேறு நிக்குது. உடனே மகனையும் 4000 ஆடையும் கொண்டு யார்கிட்ட கூட்டு போறாரு? பெருமை சொல்ற சொல்ல நம்ம நீங்க சொன்னீங்க என்ன பூமாசி அஷேஜி என்ன லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா வேலை செஞ்சுச்சான்னு கேட்டாங்க. வேலை செஞ்சிச்சு சொன்னாங்க. இந்த மாதிரி மகன் வந்துட்டாரு, கூட ஒரு 4000 ஆடு வந்துக்குது, இந்த ஆடு என்ன செய்யுன்னு தெரியல. உடனே கேட்கிறான் பெருமாள் சொல்லலாம் அவர்கிட்ட, அவன் மகன் கிட்ட கேட்கிறான், என்னப்பா என்ன விஷயம்
ஏன் இதனால எங்க போயிட்ட? இந்த மாதிரி நான் வந்து ஒரு வியாபாரத்துக்காக ஒரு இடத்துக்கு போய் இருக்கும்போது அங்க வந்து காப்பீர்கள் வந்து என்னை சிறைப்பிடிச்சிட்டாங்க. சிறைப்பிடிச்சு எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல என்னை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுட்டாங்க. ஒரு தோட்டம், அது பெரிய தோட்டம். எனக்கு ஒரு காவலா ஒரு மனிதர் வந்து செஞ்சுட்டாங்க. காப்பீர்கள் சிறைப்பிடிச்சிட்டாங்க. சிறைப்பிடிச்சு எனக்கு கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, கொல்லணும். ஆனா அவங்க எனக்கு கொல்லல. ஏன் கொல்லன்னா அது வந்து ரஜப் மாசம். பொதுவாகவே வந்து அப்போ ஒரு உடன்படிக்கை அறுபாத்து வரும். 4 மாதங்கள் வந்து கொலை எதுவுமே செய்யக்கூடாது, திருட்டு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனால் அது ஒரு உடன்படிக்கை. அந்த 4 மாசத்துல வந்து அவங்க கண்ணியமான மாசம். அந்த கண்ணியமான மாசத்துல அவங்க சண்டை போட மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. இவரு மாட்டின மாசம் வந்து கரெக்டா ரஜப் 2 அந்த ஆரம்பத்துல. அதனால வந்து அந்த ரஜப் 2 என்ன அவங்க என்ன செய்யல, என்ன கொல்லல, சிறைப்பிடிச்சு வச்சுட்டாங்க. நானும் 1 மாசமா அங்கேயே இருந்தேன். அங்கேயே இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் காவலாளியே போட்டுட்டு போயிட்டேன். அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு நாள் அந்த ரஜப் மாசத்துல குடிக்க கூட மாட்டாங்க. அவர் வந்து என்ன செஞ்சாரு, திடீர்னு ஒரு நாள் குடிச்சுட்டாரு, தூங்கிட்டாரு. இதான் சாமி நான் என்ன செஞ்சுட்டேன், தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். நான் ஓடியாந்துட்டேன். நான் ஓடியாந்து பார்த்து நாங்க என் பின்னாடி இந்த 4000 ஆடு ஓடியாந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். உடனே பெருமாள் சொன்னாங்க, நாங்க அபு மாலிக் அஷ்டர் எல்லாத்தோட சொன்னாங்க. இன்னும் அபு மாலிக் அஷ்டரி பாத்தீங்களா, இல்லாம எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிடுச்சு. உன் பையனை மட்டும் அனுப்பிச்சு விடல, போடி செஞ்சு 4000 ஆடு அனுப்பிச்சு விட்டு. மனிதனுடைய கவலைகள் கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு நீங்க பெரிய இடத்துக்கெல்லாம் போவானா, இது போன்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்ட சின்ன சின்ன விஷயங்களா, தஸ்பீஹாத்துகள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் பெரிய கஷ்டமா? இதை ஓதலாம் இருந்தாங்க. அல்ல உங்களுக்கு தொலைஞ்சு போன விஷயம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுறதுல ஹதீஸ்கள், ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசும்போது ஏதோ சொல்ல வந்த மறந்துட்டேன் அப்படின்னா ஓதுறோம். நான் வந்து இதெல்லாம் நான் யார் வாழ்க்கையில் அனுப்புறதுன்னு சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவில் யாருன்னா குறுக்கல வந்த உடனே உங்களுக்கு பேசின விஷயம் மறந்துடும். வேற டாபிக் போயிட்டு திருப்பி சொல்ல வந்த அப்படின்னு ஒரு இடத்துக்கு போவீங்களா இல்லையா? ஒரு கடத்துல நீங்க போவீங்க. அந்த கடத்துல நீங்க என்ன திரும்ப ஓதணும், ஸலவாத் ஓதணும். ஒரு தடவை நீங்க ஓதி பாருங்க, நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. ஸலவாத்தை ஒரு 2 தடவை 3 தடவை ஓதி பாருங்க. அடுத்த 3ஆவது தடவை அந்த விஷயம் ஞாபகம் வந்துடும். சின்ன சின்ன அமல்கள். இதுக்கு தான் நாவு மருதி மனிதன் எல்லாத்தையும் இருக்குதான். அந்த நாவு மருதி நீங்க எப்படி நீக்கணும், எப்படி வெளியாக்கணும்னு ஸலவாத் ஓதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா ஒரு விஷயம் மறந்துச்சுன்னா உடனே ஸலவாத் ஓதுனா ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் வந்து பிராக்டிகலா செஞ்சே பார்க்கணும். சொன்னாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஷ்டங்கள் கவலைகள் மனிதனுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த கஷ்டங்கள் கவலையை நீங்குவதற்கு இஸ்லாம் சில வழிகளை காட்டுது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஓதுறது பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு ஆள் 10 தடவை ஓதுங்க, காலையில மாலையில ஓதுங்க. இதனால அல்லாஹ் உங்களுக்கு கவலைகளை நீக்கலாம், உங்களுக்கு கஷ்டங்களை அகற்றலாம். சொன்னாங்க பெருமாள் அடுத்த சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். துஆ யூனுஸ், தஸ்பீஹ் யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனோட வயிற்றுல இருந்தாங்க. மலக்குமாரெல்லாம் ஒரு நாள் அல்லாஹ்கிட்ட போனாங்கண்ணா, யா அல்லாஹ், உலகத்துல நாங்க பூமியில அங்கங்க தஸ்பீஹ் செய்து காது நாங்க கேட்கிறோம். கடலுக்கு அடியிலிருந்து ஒரு வார்த்தை வருது, தஸ்பீஹ். கடலுக்கு அடியில இருந்து ஒரு வார்த்தை வந்து இருக்குது. அது யார் ஓதுறா? அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் ஓதி இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சொன்னாங்க. அது ஓதுறதுனால நாங்க அவரு என்ன செஞ்சாங்க, உம்மரு நஜ்ஜில்லதி நத்தகோ, நாங்க அவர் நாங்க தப்பாவோட அதை ஓதுறதுனால அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சுட்டான், அதுல வெற்றியை கொடுத்தான். மீன் வைத்து நாங்க நாட்கள் கூட வெளியே வந்துட்டாங்க. இது அவருக்கு மட்டும்தானா இது குறிப்பான்னு கேட்டாங்க மலக்குமார்கள். இல்ல, யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கு இதுல வெற்றி இருக்குதான். யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி இருக்கு. உங்களுக்கு ஒரு திடீர்னு கஷ்டம் வந்துருது, திடீர்னு ஒரு ஆபத்து வருது, இதை ஓதுங்க, இன்ஷாஅல்லாஹ் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க ஓதி நீங்க அனுபவப்படணும்.
லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக வீட்டுல போட்டோ ஓட்டுறது பெரிய விஷயம் இல்ல. எப்படி போட்டோ ஓட்டிக்கிறீங்களா? போட்டோல இருக்கும் ஆனா நாவல வராது, ஓத தெரியாது. சரி ஓட்டுறது தெரியாது, எடுத்துக்க மாட்டே வச்சுக்கீங்களேன், கஷ்டம் வரக்கூடாது. சில வீட்டுல ஆயத்து குருசு எதுக்கு ஓட்டி வச்சுக்கிறீங்க, முசீபத் வரக்கூடாது. ஆயத்து குருசு ஒட்டிருப்பாங்க, ஆயத்து குருசு போட்டிருப்பாங்க, ஆனா ஓத தெரியாது. ஆனா ஓதணும் சொல்றது இஸ்லாம். மாட்டினாதான் முசீபத் போகாது நினைச்சிருக்கிறாங்க. மாட்டி வச்சுட்டா உள்ள முசீபத்து வராது அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்க. வரும். நிறைய வீட்டுல மாட்டிட்டாங்க. இந்த வீட்டு முசீபத்து இல்லாம இருக்குதா? ஓதணும், அதை அமல் செய்யணும். அதை ஆயத்து குருசு ஓட்டி அந்த ஆயத்து குருசு நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். அதை நீங்க ஓதுறது முசீபத்து வராது, கவலை வராது, கஷ்டம் வராது. ஏதோ போட்டோ பிரேம் போட்டு வச்சுட்டேன், இந்த பக்கம் மக்கா, இந்த பக்கம் மதீனா, இந்த பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே இருக்கும். ஆனா உள்ளத்துல எதுவுமே இருக்காது. அமல் செய்ய மாட்டாரு, தொழுக மாட்டாரு, நான் இதை தஸ்பியாத்துக்கு ஓத மாட்டாரு. ஆனா ஒரு கஷ்டப்பட்ட போயிடணும். என்ன முசீபத்தை வீட்டுல வரும், ஆனா எல்லா முசீபத்தும் ஒரு வீட்டுல இருக்கும். எல்லா முசீபத்தும் அவருடைய வீட்டுல இருக்கும். அவருக்கு நல்லா பாதுகாக்கும். நம்ம ஓதணும், நம்ம செய்யணும். அந்த வீட்டு எல்லாருகளை சொன்னாங்க. நாங்க நாம் சாப்பிட சொல்றாங்க ஒரு விஷயம், அவங்க கிதாபுல எழுதிட்டாங்க. எந்த பெண் என்னங்க யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, நம்ம ஷாஃபி சொல்றாங்க, அந்த பெண் அந்த கணவன் டெய்லியும் தூங்குவதற்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுகணும். 2 ரக்காத்து தொழுகணும். நல்லா குறிச்சு வச்சுங்க. 2 ரக்காத்து தொழுகணும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட வேணாம், மாத்திரை மருந்துக்கு போக வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி தராங்க, அவங்க கிதாப் எழுதியிருக்கிறாங்க. நாங்க தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல 2 ரக்காத் தொழுகணும். 2 ரக்காத் தொழுது 300 தடவை 300 விடுத்தோம் லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு ஓதுறோம். திரும்பவும் 2 ரக்காத் தொழுது போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவான். குழந்தை இல்லைன்னு சொல்லி பல லட்சங்கள் நம்ம செலவு பண்றோம். ஒரு நாளைக்கு இஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, இஸ்லாமிய மருந்தை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. அந்த மாத்திரை போடுறோம், இந்த மாத்திரை போடுறோம், அதை போடுறோம், அந்த டாக்டர் பார்க்குறோம், அந்த ஊசியை போடுறோம், அந்த குளுக்கோஸ் எதுவுமே தேவையான இஸ்லாம் குரான் கூறக்கூடிய மருந்து, குரான் சொல்லி கொடுக்கக்கூடிய மருந்து. தூங்குறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவுங்க. 2 ரக்காத் தொழுது விடுங்க. 300 தடவை அதே உட்கார்ந்துக்கிட்டு இதை ஓதுங்க. லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதுங்க. திரும்பவும் 2 ரக்காத் தொழுதுட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை மலையா இருந்தா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவான். இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் கொடுப்பா என்ற நம்பிக்கை செய்யுங்க. என்னைக்கா நீங்க டாக்டர் போறீங்களா, அல்லாஹ் நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த ஹாஸ்பிட்டல் போனேன், எனக்கு என்னங்க அந்த ஹாஸ்பிட்டல் போனேன், அந்த டாக்டர் மூலம் குழந்தை வந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும். செக்கால வார்த்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். என்னைக்குதான் உள்ளத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தான் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து எத்தனை பேர் சொல்றோம்? உலகத்துல எத்தனை பேர் சொல்றோம்? அந்த டாக்டரை பாராட்டுவோம், அந்த நர்ஸை பாராட்டுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா கொடுக்கறது யாருங்க? அல்லாஹ். செஞ்சு பாருங்க. உங்க வீடுகள்ல இருக்கிறான் குழந்தை பாக்கியம் பெண்கள் இருக்கலாம், சொல்லுங்க, நீங்களும் அதை செய்யுங்க. நீங்களே அதை செய்யுங்க, செஞ்சு பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அன்த சுப்ஹானக இன்னைக்கு இந்த இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய தஸ்பீஹாத்துகள் இதெல்லாம் வெற்றி இருக்குது. இதெல்லாம் வெற்றி இருக்குது. கவலை வேணாவா? ஓதுங்க. கஷ்டம் இருக்கக்கூடாதா? இதை ஓதுங்க. பெரும் நபிமார்கள் இதை கொண்டு பயனடைஞ்சான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பயனடையலையா? நபி ஓதுனாங்க. அல்லாஹ் நபி வைத்து அவங்களுக்கு பாதுகாப்பு தரலையா? அது வந்து அல்லாஹ் அவங்களை விடுதலை செய்யலையா? நபிமார்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழிமுறைகள், குர்ஆன் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறைகள் சொல்றாங்க. அடுத்தபடியாக என்னங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலோட வரலாறு சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய அந்த சகோதரர்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஒரு கணக்கு பெரிய வரலாறு சுருக்கமா வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஓனா வந்து தூக்கி போயிடுச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாவை கொன்றுச்சு. அந்த ரத்த சட்டையை கொண்டு கொடுப்பாங்க சகோதரர்கள். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப 40 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரே யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட ஞாபகம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் வந்து அப்போ வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்து மலக்குல் மௌத் வந்து நேரடியாக வருவாங்க உயிர் எடுக்கிறதுக்கு. அப்ப அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு நாள்
ரொம்ப நாள் கழிச்சு மலக்கு மௌத்தை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்கறாங்க, அப்படி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளா 40 வருஷம் வச்சு அவங்க நினைச்சுக்கிறேன், என்னோட மகன் யூசுப் இருக்கிறாரா இல்ல நீங்க உங்களோட கணக்குல அவர் எடுத்துட்டீங்களா? நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க, நாங்க யாருக்கு எப்ப உயிர் எடுக்கணும்னு சொல்லி. நாங்க என் மகன் உயிரோடு இருக்கிறாரா இல்ல நீங்க அவர் உயிரை நீங்க என்ன செஞ்சிட்டீங்களா, கைப்பற்றிட்டீங்களான்னு கேட்கிறான். அப்போ சொல்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்கு மௌத் ஒரு துவா கற்றுக் கொடுக்குறேன். உங்களுடைய மகனோட உயிரை நான் எடுக்கல, இது வரைக்கும் நான் எடுக்கல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உயிரை இது வரைக்கும் எடுக்கல. ஆனா அவர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு கிடைக்கிறேன்னா நான் ஒரு சின்ன ஒரு களிமா கத்துட்டேன். களிமா சின்ன விஷயம் தான், அதை நீங்க ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டுவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குல் மௌத் கத்து, யாதல் மஅரூஃப் லா யன்கத்திஉ அபதா, 2 வார்த்தை தான். தொலைஞ்சு போனதெல்லாம் கிடைச்சிடும். தொலைஞ்சு போன 40 வருஷம் அப்புறம் யாரு கிடைச்சா, மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை காத்தாங்களா இல்லையா மிஸ்ர்ல. மகன் பெரிய சிம்மாசனத்தில் இருக்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சொல்றாங்க மலக்குல் மௌத் சொல்றாங்க, இத ஓதுங்க, அல்லாஹ் பிரத்யேகமாக சொல்லி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு மலக்கு ஒரு நபிக்கு கற்றுக் கொடுத்த துவா, யாதல் மஅரூஃப் லா யன்கத்திஉ அபதா. இதை நீங்க ஓதினே இருங்க, சீக்கிரமா உங்க மகன் நீங்க பாத்துருவீங்க. ரொம்ப நல்லா ஓதலையா, 2 நாள் தான் ஓதுனாங்க. அடுத்த நாள் செய்தி வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை வருது, சட்டையை கொடுத்து போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே தந்தை போறாரு மகனை பார்க்கறதுக்கு. இப்ப இஸ்லாம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கத்து தருதுங்க. கவலைக்கு நம்ம மாத்திர போறோம், தூக்கம் வரலையா, இதெல்லாம் செய்வாங்க. சின்ன சின்ன தஸ்பீஹாத்துகள், சின்ன சின்ன தஸ்பீஹாத்துகள். இன்னொரு சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறீங்க, அந்த சந்தோஷம் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சந்தோஷம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அலிரல்ல சொல்றாங்க, பெருமாள் அலிரல்ல கூப்பிட்டு சொல்றாங்க, அலியே என்ன உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் எப்பயுமே போகக்கூடாதா, நான் சொல்ற கலிமாவை நீங்க ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல், நாங்க லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், நாங்க லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி ஸபுர், நாங்க லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். ஒரு நாளைக்கு 10 தடவை ஓதுங்க. உங்ககிட்ட இருக்கிற சிரிப்பு போகாது, நீங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க, சந்தோஷத்தோடு இருப்பீங்கன்னு சொல்றாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கஷ்டத்துக்கு கவலைக்கு நீங்க தவா மாத்திரம் எதுவுமே போட வேணாம். இஸ்லாம் நபி வழி மருத்துவம், இதெல்லாம் நபி வழி மருத்துவம். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிதான் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் சொல்றாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு கடுமையான கை வலி, சில பேர் வேலை செஞ்சுட்டு உடம்புலாம் வலிக்கும், கை கால்லாம் வலிக்கும், என்ன செய்வீங்க, கை கால் வலிக்கு மருந்து போடுவீங்களா, மாத்திரை போடுவீங்களா? இஸ்லாம் பெருமாள் சொல்றாங்க 5 நிமிடம் கிதாப்ல வருது இந்த வார்த்தை, இந்த துவா வருது, 5 நிமிட கிதாப்ல வருது இந்த துவா. சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி அஊது பி கலிமாத்தில்லாஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதி. இந்த துவா ஓதி என்ன செய்யுங்க, உங்களுக்கு எங்க வலி இருக்குதோ அங்க தடவுங்க, இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல வலி போயிடும். பெருமாள் சொல்றாங்க இந்த ஹதீஸ், இந்த 5 நிமிட கிதாப்ல கூட வருது, அடிக்கடி நான் படிப்பேன். உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல பிஸ்மில்லாஹி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. இந்த துஆ ஓதி உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல கையை வச்சு தடவுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த இடத்துல உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான். லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றாங்க, இதை போய் நீங்க பெண்கள் கிட்ட சொல்லுங்க. பெண்கள் வீட்டுல அதிகமா வேலை செய்வாங்க, பிள்ளைகளை பார்ப்பாங்க, ஒரே உடம்பு சொல்லுவாங்க, கை வலி சொல்லுவாங்க. பாத்திமா நாயகி என்ன செஞ்சாங்க, பெருமாள் வந்தாங்க, யாரு சொல்லலாம், நான் என்ன செய்வேன், நாங்க தண்ணி தந்து தோல் தொறிக்கல தண்ணி தூக்கின்னு வந்து என்னுடைய இந்த தோல் என்ன ஆயிடுச்சு, அடையாளம் போட்டு எனக்கு வலி அதிகமாயிருச்சு, உங்ககிட்ட அடிமைகள் வந்திருக்கிறாங்களா இல்லையா, எனக்கு எதுனா அடிமைகளை கொடுன்னு சொன்ன பெருமாள் சொல்ல கத்துக் கொடுத்த வார்த்தைகள். தஸ்பீஹே ஃபாத்திமா, தஸ்பீஹே ஃபாத்திமா, சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க. வீட்டுல பெண்களுக்கு சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வலியில இருந்து நிவாரணத்தை கொடுக்கும். இதெல்லாம் நீங்க எப்படி செய்யணும்,
ஏதோ சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இப்படி செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? சும்மன் நஜ்ஜில்லதி நத்தகௌ, இறையச்சத்தோடு நீங்க செய்யணும். எந்த காரியமும் இறையச்சம் இல்லையானா அதுல பாயிதா கிடையாது. நானும் டெய்லி தொழுகிறேன், தொழில பாயிதா கிடையாது. தொழில் என்ன இருக்கணும்? உள் அச்சம் இருக்கணும், இறை அச்சம் இருக்கணும், இறை பக்தி இருக்கணும். எந்த அமலுக்கும் இறை பக்தி இருந்தாதான், தப்பா இருந்தாதான் அந்த அமலுக்கு நாங்க உயிரோட்டம் இருக்கும். இல்லையானா நீங்க செய்யற அமல்கள் செத்த நாங்க பணத்துக்கு சமம். அதுல என்னங்க செத்த பணத்தினால எதனா செய்ய முடியுமா? அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரிதான் இறையச்சம் இல்லாத உங்களோட அமலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்க அல்லாஹ் கிட்ட எந்த பாய்களும் எதிர்பார்க்காதீங்க. நான் தோல்விட்டேன் 2 ரக்காத்து, நான் பஜர் தோல்ந்தேன், நான் லுகர் தோல்ந்தேன், நான் தஸ்பீ ஓதுனேன், அது ஜும்மால சொன்னாரு நான் எல்லா தஸ்பீயும் ஓதுனேன், எனக்கு கவலை போல, எனக்கு கஷ்டம் போல நீங்க சொல்லாதீங்க. எப்ப நீங்க சொன்ன தெரியுமா? நான் இறையச்சத்தோடு, நீங்க இறையச்சோடு சொன்னா நீங்க இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கஷ்டம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், கவலைகள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எல்லாம் நீங்க இறையச்சத்தோடு செய்யறதுனாதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அதாவது நெருக்கலாளர்களே, நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நாம மருந்து மாத்திரைகள் அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல நமக்கு இஸ்லாம் கூறக்கூடிய இந்த மருந்துகள், நபி வழி மருத்துவம், நபி வழி சுன்னா, குர்ஆனுடைய மருந்து, இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க என்னங்க